ओम श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् परमानन्दमाधवम्। சாஸ்திரம் அனுபந்த சதுஷ்டயத்தை பொருந்தியுள்ளது. அனுபந்த சதுஷ்டயம் அதை நிரூபித்தால் சாஸ்திரம் சித்திக்கிறது. எனவே சாஸ்திரத்திற்கு சாஸ்திரத்துவம் அனுபந்த சதுஷ்டயத்தினால் ஏற்படுகிறது. சாஸ்திரத்திற்கு சாஸ்திரத்துவம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சாஸ்திரம் சாஸ்திரமாக இருக்க வேண்டும் என்றால், சாஸ்திரத்துக்கு சாஸ்திரம் என்ற தன்மை, சாஸ்திரத்துவம்னா சாஸ்திரம் என்ற தன்மை, நீலத்துவம் நீல குணம் இல்லையா? நீலம் அப்படின்னா நிறம், நீலத்துவம் அந்த நீளமாக இருக்கக்கூடிய தன்மை. இந்த துவம்னு வரும்போது தன்மை. தத் என்றால் அது, தத்துவம் என்றால் அதனுடைய தன்மை, உண்மை நிலை. சாஸ்திரத்திற்கு சாஸ்திரத்துவம் எதனால் அமைகிறது? அனுபந்த சதுஷ்டயத்தினால் அமைகிறது. இதனால தான் எல்லா கிரந்தத்திற்கும் முன்பு அனுபந்த சதுஷ்டயத்தை நாம் நிரூபிக்கிறோம். ஏன்னா அது சாஸ்திரம்னு காட்டுவதற்காக இல்லையா? நீங்கள் எந்த கிரந்தம் படித்தாலும் முதல்ல அனுபந்த சதுஷ்டயம் சொல்லுவாங்க. யோசிப்போம் சில சமயத்தில், ஏன்டா இப்படி பண்ணுறாங்க? நான் தான் முன்னாடியே உட்காந்துருக்கேனே, அதிகாரி இருக்கேனே, படிக்க போகிறோம்ல, அப்போ அது விஷயம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அந்த சாஸ்திரத்திற்கு சாஸ்திரத்துவம் எதனால் அமைகிறது? அனுபந்த சதுஷ்டயத்தினால் தான் அமைகிறது. உங்களுக்குலாம் அனுபந்த சதுஷ்டயம் என்னென்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா? அதிகாரி, விஷயம், சம்பந்தம், பிரயோஜனம். அதிகாரி என்றால் அந்த சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை அறிவதற்கான பக்குவமான ஒரு நபர் அதிகாரி. விஷயம் அந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய, சாஸ்திரம் விளக்கக்கூடிய பொருள். பிரயோஜனம் என்பது அந்த பொருளை அடைவதனால், அறிவதனால் நாம் பெறக்கூடிய பயன்.
பிரயோஜனம் அல்லது பலம். அதிகாரி, விஷயம், பிரயோஜனம். சம்பந்தம் என்பது அந்த சாஸ்திரம் அந்த விஷயத்தை பிரதிபாதிக்கிறது என்று விஷயத்திற்கும் சாஸ்திரத்திற்கும் விஷயத்திற்கும் கிரந்தத்திற்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு தொடர்பு, சம்பந்தம். அது தொடர்பு சம்பந்தமாக இருப்பதனால் அது சம்பந்தம். இந்த விஷயத்தை அறிந்தால், இந்த விஷயத்தை இவர் அறிந்தால் இந்த பலன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விஷயத்தை இப்படிப்பட்டவர் அறிந்தால் இந்த பலன், அது சரிதான். ஆனால் அந்த விஷயம் எங்கே இருக்குது, அந்த விஷயத்தை எங்கே போய் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, இந்த கிரந்தத்தில் இந்த விஷயம் விளக்கப்படுகிறது. எனவே இந்த கிரந்தம் பிரதிபாதகம். நீ எதை அறிய விரும்புகிறாயோ அது இங்கே இருக்கிறது. சாஸ்திரம் பிரதிபாதகம். நீ எதை அறிய விரும்புகிறாயோ அது பிரதிபாத்தியமாக இருக்கிறது. எனவே பிரதிபாதக பிரதிபாத்திய சம்பந்தம். எனக்கு இந்த கிரந்தத்தின் மீது எந்த வகையான ஒரு சம்பந்தமும் கிடையாது. எனக்கு விஷயத்தின் மீதான சம்பந்தம். எனக்கு கிரந்தம் வேணுமா, விஷயம் வேணுமா? எனக்கு கடை வேணுமா, அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருள் வேணுமா? பொருள் தான் வேணும் எனக்கு. ஆனால் அந்த பொருள் வேண்டும் என்றால் அந்த கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல இந்த விஷயம் வேண்டும் என்றால் இந்த கிரந்தத்தில் உன்னுடைய விளைவு இருக்க வேண்டும். அப்படி என்னை இந்த கிரந்தத்துடன் சம்பந்தம் செய்வதனால், என்னை இந்த கிரந்தத்துடன், எனக்கு வேண்டுவது விஷயம்தான், எனக்கு கிரந்தம் வேண்டாம். ஆனால் அந்த விஷயம் இங்கு இருக்கிறது. எனவே என்னை இந்த கிரந்தத்துடன் சம்பந்தம், தொடர்பு எனக்கு ஏற்படுத்துவதனால் இது சம்பந்தம். எது சம்பந்தம்? நான் வேண்டுகின்ற விஷயம் இந்த கிரந்தம் பிரதிபாதிக்கிறது. எனவே இந்த பிரதிபாத்திய அது பிரதிபாதக பிரதிபாத்திய தொடர்பு, இதற்கு பெயர் சம்பந்தம். என்னை சம்பந்தம், என்னை தொடர்பு, எனக்கு இந்த தொடர்பை ஏற்படுத்துவதனால், இந்த கிரந்தத்துடன் எனக்கு இந்த தொடர்பை ஏற்படுத்துவதனால் அது சம்பந்தம். சம்பந்தத்தினுடைய விளக்கம், லட்சணம் என்ன? பிரதிபாதக பிரதிபாத்திய சம்பந்தம். இந்த பிரதிபாதக பிரதிபாத்தியத்தை நான் அறிந்தால், இந்த கிரந்தத்திற்கும் இந்த விஷயத்திற்கும் இருக்கக்கூடிய இந்த தொடர்பை நான் அறிந்தால் எனக்கு இந்த கிரந்தத்தின் மீது தொடர்பு உண்டாகும். இந்த கிரந்தத்துடன் எனக்கு தொடர்பு உண்டாகும். இதான் சம்பந்தம். எவ்வளோ படித்தாலும் கடைசியில் சம்பந்தம் புரியாமல் இருக்கலாம் இல்லைங்களா? இது என்னடா சம்பந்தம்? எல்லாத்துலையும் இதே சொல்கிறாங்க. சில சமயத்தில் இதை போத்திய போதக பாவம்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஒரே பொருள் தான். பிரதிபாதகம் என்றால் போதகம், விளக்குவது. பிரதிபாதகம், போதகம், அறிய வைப்பது, எல்லாம் பொருள் ஒன்று தான். இப்படி சாஸ்திரத்திற்கு சாஸ்திரத்துவம் எதனால் ஏற்படுகிறது? அனுபந்த சதுஷ்டயத்தினால் ஏற்படுகிறது. எனவே முதலில் நிரூபிக்க வேண்டும் எது? அனுபந்த சதுஷ்டயம். இதற்காக ஒரு நபர் இருக்கிறார், இதை அறிவதற்காக. அதிகாரி. இதனுடைய விஷயம் வேற எந்த விஷயம் கிடையாது. இது ஒரு தனிப்பட்ட விஷயம். இந்த சாஸ்திரத்தில் பிரதிபாதிக்கப்படுவது ஒரு தனிப்பட்ட விஷயம். எனவே இது ஒரு
அந்த சாஸ்திரம் அல்ல, இது ஒரு வேறான சாஸ்திரம். இவ்வாறு வேறுபடுத்தி காட்ட வேண்டும். அப்பதான் சாஸ்திரம். ஹிஸ்ட்ரி சொல்றோம், ஜியாகிரபி சொல்றோம், பயாலஜி சொல்றோம். பயாலஜி கிளாஸில் படிக்கிறது, பயாலஜி வகுப்பில் படிக்கிறது ஹிஸ்ட்ரி வகுப்பில் படிக்கிறதோட வேறாக இருக்குது. அதனால தான் தனியாக சொல்கிறோம், இது ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, இது பயாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் வேதாந்த சாஸ்திரம்னு சொன்னால் அந்த சாஸ்திரனுடைய விஷயம் மற்ற சாஸ்திர விஷயத்துடன் சேர்ந்து இருக்கக்கூடாது, வேறாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும். அதுவும் இந்த சாஸ்திரமும் விஷயம் ஒன்றா இருந்தால் இங்கே வர வேண்டாம், அங்கே போனால் போதும். புரியுதுங்களா? எனவே வேதாந்தம் ஒரு சாஸ்திரம் என்று நிரூபிக்கணும்னா என்ன சொல்லணும்? முதல்ல இதுக்கு ஒரு தனிப்பட்ட விஷயம் இருக்கு, இதை அறிவதற்கு ஜிக்ஞாசுகள் இருக்கிறார்கள், அதிகாரி. இதை அறிவதனால் ஒரு பிரயோஜனம் இருக்கு. பிரயோஜனம் இல்லாமல் யாராவது ஏதாவது போய் முயற்சி செய்வாங்களா? ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. எனவே பிரம்மசூத்திரத்தினுடைய முதல் சூத்திரம் அனுபந்த சதுஷ்டயத்தை நிரூபிப்பதாக இருக்கிறது. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்ற அந்த முதல் சூத்திரம் அனுபந்த சதுஷ்டயத்தை காட்டுவதாக இருக்கிறது. வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அதிகாரி யாரு? சாதன சதுஷ்டய சம்பன்னன். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்ற இந்த முதல் சூத்திரத்தில் அத என்ற சப்தத்தினுடைய பொருள் அதற்கு பிறகுன்னு அர்த்தம். அதற்கு பிறகுனா என்ன? அதற்கு பிறகு பிரம்மத்தினுடைய விசாரம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகுனா என்ன அர்த்தம்? அதற்கு பிறகு என்றால் சாதன சதுஷ்டயம் பெற்ற பிறகு. பிறகு என்று வரும்பொழுது அந்த பிறகு அத, அதற்கு பிறகு. அதற்கு பிறகுனா அது எதை குறிப்பதாக உள்ளது? அதிகாரியை குறிப்பதாக உள்ளது. அதற்கு பிறகு அத, எனவே என்ற ஒரு காரணத்தினால் அத 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 இல்லையா, அத அதஹ அதாதோ, அத முதல் சப்தம், முதல் வார்த்தை, அதஹ இரண்டாவது, பிரம்ம ஜிக்ஞாசா, அத அதஹ பிரம்ம ஜிக்ஞாசா. அதற்கு பிறகு எனவே பிரம்மத்தை அறிய வேண்டிய விருப்பம் தான் நேரடியான பொருள். நேரான பொருள்னு அதற்கு பிறகு எனவே பிரம்மத்தை அறிய வேண்டிய விருப்பம். ஜிக்ஞாசா ஞாத்தும் இச்சா, அறிய வேண்டும் என்ற ஆசை, அறிய வேண்டும் என்ற ஒரு விழைவு ஏற்படுகிறது. பவதி, அதை நாம் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. அத அதஹ பிரம்ம ஜிக்ஞாசா பவதி. அத என்ற சப்தத்தினால், என்ற வார்த்தையினால் விளங்குவது அதிகாரி. பிரம்ம ஜிக்ஞாசா என்ற பதத்தை எடுக்கும் பொழுது அந்த பிரம்மத்தை அறிய வேண்டும், அந்த பிரம்ம ஞானம், அது விஷயம். பிரம்ம ஞானம், பிரம்மணஹ ஞாத்தும் இச்சா பிரம்ம ஜிக்ஞாசா. அந்த பிரம்மத்தை அறிய வேண்டிய பிரம்மத்தினுடைய அறிவு, அதனுடைய பிரம்ம ஞானம், அது விஷயம். பிரம்ம ஞானம்னா என்ன அர்த்தம்? ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் தான் பிரம்ம ஞானம். அது விஷயமாகிறது. பிரம்ம ஞானம் விஷயமாகிறது, எனவே பிரம்மம் விஷயமாகிறது. அந்த ஞானத்தினுடைய விஷயம் பிரம்மம் தானே, பிரம்மம் விஷயமாகிறது. பிரம்மம் அறியாத போது அது விஷயம், பிரம்மத்தை அறிந்த போது அது பலம். அஜ்ஞாதம் பிரம்ம விஷயம், ஞாதம் பிரம்ம பலம். அஜ்ஞாதம் பிரம்ம விஷயம்,
ஞாதம் பிரம்ம பலம். அறியாத போது பிரம்மம் விஷயம் சொல்றோம். அறிஞ்ச போது என்ன ஆகுது? அறிந்த போது அந்த பிரம்மம் பலம் ஆயிடுச்சு. சுவாமிஜி, மோட்சம் தானே பலம், இது என்ன பிரம்மம் பலம் சொல்றீங்க? மோட்சம் பிரம்மஸ்வரூபம் இல்லையா? பிரம்மம் வேறு மோட்சம் வேறுன்னு கிடையாது இல்லையா? பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் முக்தி, மோட்சம். ஏன்? பிரம்மத்தில் எந்த துக்கமும் கிடையாது. பிரம்மமே பரமானந்தம். ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தின்னு சொல்றோம். இதுல பரமானந்தம் எது? பிரம்மம் தானே பரமானந்தம். துக்க நிவர்த்தி பிரம்மத்தில் தானே எந்த துக்கமும் கிடையாது. எனவே அஜ்ஞாதம் பிரம்ம விஷயம், ஞாதம் பிரம்ம பலம். அஜ்ஞாதம்னா என்ன அர்த்தம்? தெரியாத போது, தெரியாத பிரம்மம், அறியாத பிரம்மம் விஷயம், அறிந்த பிரம்மம் பலம். சம்பந்தம் தெளிவாக உள்ளது. ஜிக்ஞாசா என்று வரும்பொழுதே இந்த பிரம்மசூத்திரம் என்ற சாஸ்திரம் அந்த எதை நாம் படிக்கிறோமோ, எதை நாம் ஆராய்கிறோமோ, அந்த எதை நாம் இந்த கிரந்தத்தை நாம் ஆராய்கிறோம் இல்லையா, அந்த கிரந்தமே அந்த விஷயத்தை நமக்கு தருகிறது. எனவே சம்பந்தம் அங்கே, சம்பந்தத்துடைய சூச்சனை அங்கு உள்ளது. அதிகாரி நேரடியாக, விஷயம் தெளிவாக, பிரயோஜனம் அதுவும் உள்ளது, சம்பந்தம் சூச்சனையாக உள்ளது. ஒரு குறிப்பு இருக்கு. அந்த ஜிக்ஞாசா, இந்த புத்தகத்தான அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா என்று இந்த கிரந்தத்தை எடுத்து நான் படிக்கிறோம். நம்ம அப்ப கையில கிரந்தம் இருக்கு இல்லையா? கையிலேயே கிரந்தம் இருக்கு. எனவே இந்த கிரந்தம் இந்த பிரம்மத்தை விளக்குகிறது, இந்த பிரம்மத்தை நமக்கு காட்டுகிறது அப்படின்றது சூச்சனையாக இருக்கிறது. சூச்சனைனா குறிப்பு, நேரடியாக இல்லை, அது அப்படியே அங்கே அப்படி ஒரு சூக்ஷ்மமாக காட்டுறாங்க. இப்படி அதிகாரம், விஷயம், சம்பந்தம், பிரயோஜனம் என்ற அனுபந்த சதுஷ்டயம் முதல் சூத்திரத்தில் நிரூபிக்கப்பட்டு இந்த பிரம்மசூத்திரமானது சாஸ்திரம் என்று நிரூபிக்கப்படுகிறது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும் சாமிஜி, இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் இன்றைக்கி அத்தியாச பாஷை தான் எடுக்கணும். இப்போ நம்ம இந்த பிரம்மசூத்திரத்திற்கு உபோத்காத்தம் என்றால் முன்னுரை, இங்கிலீஷ் சொல்லணும்னா ப்ரிஃபேட்டரி நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. உபோத்காத்தம். இந்த பிரம்மசூத்திரத்திற்கு உபோத்காத்தமாக அமைவது அத்தியாச பாஷ்யம். ராமானுஜராக இருக்கட்டும், மத்வாச்சா யாராக இருக்கட்டும், எல்லா சாஸ்திரக்காரர்களும் நேராக பிரம்மசூத்திரத்தின் விளக்கத்தை அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் ஆதிசங்கரர் மட்டும் இந்த பிரம்மசூத்திரத்திற்கு ஒரு முன்னுரையாக அத்தியாச பாஷ்யத்தை எழுதுகிறார். சரி, இந்த அத்தியாச பாஷ்யம் ஏன் எழுதணும்? அத்தியாசம் என்ற சப்தம் உங்களுக்கு, அந்த வார்த்தையினுடைய பொருள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அத்தியாசம் என்றால் ஒரு பொருளை வேறொரு பொருளாக பார்ப்பது, சூப்பர் இம்போசிஷன் இல்லையா? அத்தியாசம். அத்தியாசத்தை விளக்க வேண்டிய அவசியம் என்ன? பிரம்மத்தை விளக்க வேண்டி இருக்க அத்தியாசத்தை ஏன் சங்கராச்சாரியர் விளக்குகிறார்? அத்தியாசத்திற்கும் பிரம்ம ஞானத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பிரம்ம ஞானம் என்பது ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்றோம். அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஏற்பட வேண்டும் என்றால் இப்பொழுது நம்மை நாம் தவறாக அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிரூபிக்க வேண்டும். ஆத்மாதான் பிரம்மம் சொல்றோம். ஆத்மாதான் பிரம்மம் என்று இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நம்மை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிரூபணம் செய்யணும் முதல். அது நிரூபணம் ஆகலைன்னா, உண்மையில் நான் தேகமாக இருந்தால், உண்மையில் நான் மனமாக புத்தியாக இருந்தால் நான் பிரம்மமாக இருக்க முடியாது.
எனவே இப்பொழுது என்னுடைய ஒரு ஒரு அறிவு அது உண்மையான ஒரு ஞானம் அல்ல, அது ஒரு குழப்பம்தான் என்று என்னுடைய அஞ்ஞான நிலையை முதல் விளக்க வேண்டும். எனவே விஷயம் ஜீவபிரம்ம ஐக்கியம், ஆத்ம பிரம்ம ஐக்கியம், அந்த விஷயம் இருக்க வேண்டும் என்றால் முதலில் இப்பொழுது என்னை நான் புரிந்து கொண்டிருக்கும் நிலை அது தவறு என்பது நிரூபணம் ஆகணும். எனவே விஷயம் விஷயமாக வேண்டும் என்றால் அத்தியாசம் நிரூபணம் ஆகணும், அந்த அஞ்ஞான நிலை நிரூபணம் ஆகணும். என்னை நான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை நீ பிரம்மமாக புரிந்து கொள் என்பது சரியா. எனவே இந்த அஞ்ஞான நிலையை விளக்குவதற்காக அத்தியாசத்தை பாஷ்யக்காரர் முதலில் நிரூபிக்கிறார். அத்தியாசம் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்றை வேறொரு பொருளாக பார்ப்பது. என்னை நான் வேறாக இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு தவறான ஒரு நிலை, இது அஞ்ஞானத்தினால் ஏற்படுகிறது. இதை முதல்ல நிரூபிக்கணும். அதான் பாஷ்யக்காரர் முதலில் அத்தியாசத்தை விளக்குகிறார். பிரம்மத்தை விளக்குவதற்கு முன்பு அத்தியாசத்தை விளக்கிறார். இப்படி அதாதோ பிரம்ம ஜிக்யாசா என்பதில் விஷயமாகின்ற அனுபந்த சதுஷ்டயம் பிரதானமாக இருந்தாலும் அந்த விஷயமாக முதலில் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம், அந்த ஆத்ம பிரம்ம ஐக்கியம் என்பது உண்மையில் இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது அத்தியாசத்தினால் என்னை நான் ஜீவனாக பார்க்கிறேன். அப்பொழுதுதான் அந்த அத்தியாசம் நீங்கும் பொழுது உன்னை நீ பிரம்மமாக பார்க்க முடியும், பிரம்மத்தை அறிய முடியும். விஷயமும் பலமும் இரண்டும் அத்தியாசத்தினால் தான் நிரூபிக்கப்படுகிறது. அறியாத பிரம்மம் விஷயம், அறிந்த பிரம்மம் பலம். என்னை நான் பிரம்மமாக அறியும் பொழுது முக்தி நிச்சயம். முக்தி நிச்சயம் என்றால் என்ன அர்த்தம்? துக்க நிவர்த்தி. முக்தி என்றால் விடுதலை. எதனிடமிருந்து விடுதலை? துக்கத்திலிருந்து விடுதலை. ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி, பரமானந்த பிராப்தி, இவை இரண்டும் எதனால் ஏற்படும்? அந்த விஷயத்தை அறிவதனால் ஏற்படும் இல்லையா? அப்படி விஷயம் இருக்கிறது, எனவே பலமும் இருக்கிறது. விஷயம் இருக்கிறது, அந்த விஷயத்தை அறிவதனால் பலம் இருக்கிறது. விஷயம் நிரூபணம் ஆகலைன்னா என்ன ஆகும்? பலம் நிரூபணம் ஆக முடியாது. விஷயத்தை நிரூபித்தால் பலமும் தானாகவே நிரூபணமாகிறது. எனவே அந்த ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானம் நிரூபணம் செய்வதற்காக இப்பொழுது நான் என்னை தவறாக அறிந்து கொண்டிருக்கிறேன். நான் தவறாக அறிவதற்கு காரணம் அத்தியாசம். அந்த அத்தியாசம் அஞ்ஞானத்தினால் ஏற்படுகிறது என்று அத்தியாச விஷயங்களை நிரூபணம் செய்து விஷயமாகிய ஆத்ம பிரம்ம ஐக்கியம் நிச்சயம் உண்டு என்பதை காட்டி, அந்த ஆத்ம பிரம்ம ஐக்கியம் பெற்றால் முக்தி உண்டு. அந்த முக்தி தான் பலம். முக்தி இருக்க வேண்டும் என்றால் விஷயம் இருக்க வேண்டும். விஷயம் இருக்க வேண்டும் என்றால் இந்த வேதாந்த விஷயமாகிய ஆத்ம பிரம்ம ஐக்கியம் இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது ஆத்மா ஜீவனாக இருக்கக்கூடிய நிலை உண்மை அல்ல, அது பொய். பொய் என்றால் அஞ்ஞானத்தினால் ஏற்பட்டது, எனவே அது பொய். அஞ்ஞானத்தினால் ஏற்படுவது என்ன? என்னை நான் தவறாக பார்க்கிறேன், அத்தியாசம்.
இப்படி அனுபந்த சதுஷ்டயத்தில் இருக்கக்கூடிய 2 விஷயங்களுக்கு ஆதாரமாக அமைவது அத்தியாசம். அனுபந்த சதுஷ்டயத்தை நிரூபித்தால் சாஸ்திரம், அனுபந்த சதுஷ்டயம் நிரூபணம் ஆகவில்லை என்றால் சாஸ்திரம் அல்ல. அனுபந்த சதுஷ்டயம் நிரூபமாக வேண்டும் என்றால் அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனம் அவசியம். இந்த அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனங்களில் ஆதாரபூதமாக இருப்பது விஷயம், தனி விஷயம். அப்படிப்பட்ட தனி விஷயம் இருக்கிறது. விஷயம் என்ன? ஆத்ம பிரம்ம ஐக்கியம். ஆனால் ஆத்ம பிரம்ம ஐக்கியம் எப்படி ஏற்படும், எப்படி உண்டாகும்? இப்பொழுது நான் எவ்வாறாக இருக்கிறேன்? ஜீவனாக இருக்கிறேன். அந்த ஜீவத்தன்மை பொய். அந்த ஜீவத்தன்மை அத்தியாசத்தினால் ஏற்பட்டுள்ளது. எனவேதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஆத்ம பிரம்ம ஐக்கியம் ஏற்பட வாய்ப்புள்ளது. உண்மையில் நான் ஜீவனாக தான் இருந்தால் நான் எப்படி பிரம்மமாக முடியும்? எனவே நாம் பிரம்மமாக வேண்டும் என்றால் இப்பொழுது என்னை பற்றிய ஒரு எண்ணம் தவறாக இருக்க வேண்டும். அது தவறு நிரூபணம் செய்யணும் இல்லையா? அதுக்குதான் பாஷ்யக்காரர் அத்தியாசத்தை விளக்குகிறார். இது தெளிவா இருக்குங்களா? இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், முதல் சூத்திரத்தை நீங்கள் ஆராயும் பொழுது பார்க்கும்பொழுது அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, அந்த ஜிக்ஞாசா என்ற பதம் அறிவதற்கான ஆசை. ஞாத்தும் இச்சா ஜிக்ஞாசா, ஞாத்தும் அறிவதற்கு, இச்சா ஆசை, விளைவு. இப்பொழுது அறிவதற்கான ஒரு ஆசை. அப்ப அறிவதற்கான ஒரு ஆசைன்னு வரும்பொழுது ஏதோ ஒரு விஷயம் புரியாமல் இருக்கும்போது தான் அறியணும்னு தோணும் நமக்கு. ஒரு சந்தேகம் இருந்தால்தான் அதற்கான ஜிக்ஞாசா என்றதற்கு அறிவதற்கு ஆசை. அறிவதற்கு ஆசைன்னு என்ன அர்த்தம்? ஆராய்ச்சின்னு அர்த்தம் இல்லையா? விசாரம்னு அர்த்தம் இல்லையா? அறிவதற்கு விசாரம் தான் அர்த்தம். ஜிக்ஞாசா என்றதற்கு அறிவதற்கு ஆசை. ஆனால் ஜிக்ஞாசா என்றதற்கு விசாரம் என்ற பொருள் இருக்கு இல்லையா? விசாரம் ஏற்பட வேண்டும் என்றால் விசாரம் எங்கு ஏற்படும்? எங்கு சந்தேகம் இருக்கிறதோ அங்குதான் விசாரம் வரும். தெள்ள தெளிவாக இருக்கும்போது விசாரம் வேணுமா? அவசியம் இல்லை. புரியாத இடத்தில்தான், தெளிவு இல்லாத இடத்தில்தான் விசாரம். அப்ப தெளிவில்லாதது என்ன? அதை காட்டணும் இல்லையா? விசாரம் செய்யணும்னா முதல் சந்தேகம் இருக்கணும். எதை பற்றிய சந்தேகம் இங்கு உள்ளது? அந்த சந்தேகம் நிரூபணம் செய்யணும். இங்கு என்ன சந்தேகம் இருக்கிறது? என்னுடைய சொரூபம் என்ன என்பது பற்றிய சந்தேகம். சந்தேகம் நிரூபணம் ஆனால்தான் விசாரத்தினுடைய அவசியம் பொருந்தும். சந்தேகமே இல்லாம இருக்கும்போது யாரும் விசாரம் செய்வது இல்லை. ஸ்பீதாலோக மத்தியவர்த்தி கடா அப்படின்னு பாமதிகாரர் சொல்றார். பிரம்மசூத்திரத்திற்கு 2 முக்கியமான வியாக்கியானங்கள் இருக்கின்றன. ஒன்று பாமதி, வாசஸ்பதி மிஸ்ரரால் எழுதப்பட்டது. பிரம்மசூத்திர பாஷ்யத்தின் மீது பாஷ்யம், டீகான்னு சொல்லுவாங்க. அடுத்தது பத்மபாதர் எழுதிய பஞ்சபாதிகா. 5 பாதங்களுக்கு தான் எழுதியிருக்கிறார். சொன்ன இல்லைங்களா? சூத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து அதிகரணம், அதிகரணங்கள் எல்லாம் சேர்ந்து பாதம், பாதங்கள் சேர்ந்து அத்தியாயம். 4 அத்தியாயங்கள் நேற்று பார்த்தோம். 4 பாதங்களுக்கு 5 பாதங்களுக்கு மட்டும் ஒரு வியாக்கியானம் எழுதியுள்ளதனால் இல்லை, அவ்வளோதான்
கிடைச்சது. அது காரணம் அப்புறம் சொல்கிறேன், எப்படிலாம் அந்த கதையெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். பஞ்சபாதிகான்னு பேர். 2 முக்கியமான வியாக்கியானங்கள், பாமதி, பஞ்சபாதிகா. வாசஸ்பதி மிஸ்ரை பாமதிக்காரர்னு சொல்கிறது. எப்படி நம்ம டீக்காக்காரன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? டீக்காக்காரன்னு சொன்னால் யார் அர்த்தம்? ஆனந்தகிரி. பாஷ்யக்காரர் சொன்ன என்ன அர்த்தம்? சங்கராச்சார். சூத்திரக்காரர் சொன்னால் வேதவியாசர், பாதராயணர். அதுபோல் பாமதிக்காரர் சொன்னால் பாமதி என்ற வியாக்கியானத்தை எழுதியவர். பாமதி வந்து வாசஸ்பதி மிஸ்ரருடைய மனைவி. மனைவியுடைய பேரில் புஸ்தகத்தை பேர் வச்சார். கதை சொல்லிட்டுமா? சொல்லிதான் ஆகணும், இப்போ வேறு வழி இல்லை. அவர் கல்யாணம் ஆச்சான். அந்த காலத்தில் கல்யாணம்லாம் நடக்கும்போது சாஸ்திர விசாரங்கள்லாம் செய்வாங்க. இப்போ டான்ஸ்லாம் ஆடுறாங்க இல்லைங்களா, அதுபோல் சாஸ்திர விசாரங்கள் செய்வாங்க. பண்டிதர்கள்லாம் இருந்து உட்கார்ந்து சாஸ்திர சதஸ். ஒரு வாசஸ்பதி மிஸ்ரர் ரொம்ப நல்லா படித்தவர். அந்த சாஸ்திர சதஸில் இந்த விஷயம்லாம் புரியாமலே பேசுகிறாங்களேன்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கல்யாணம் எப்போ ஆச்சோ அந்த நாளே உட்காந்து அவர் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு வியாக்கியானம் அவசியம் எழுதணும்னு அன்றைக்கி ஆரம்பிச்சிட்டார். எந்தி கல்யாணம் அன்னைக்கு விஸ்தாரமான வியாக்கியானம். இந்த வாசஸ்பதி மிஸ்ரர் நம்ம 6 தர்ஷனங்களுக்கும் வியாக்கியானம் எழுதியிருக்கார். எப்படிப்பட்ட ஆள்னு பாருங்க, அவர் எப்படிப்பட்ட பண்டிதராக இருக்கணும் அவர். அந்த அம்மாவும் வந்து இவருக்கு தேவையான உபச்சாரங்கள்லாம், வேலைக்கு வேலை சாப்பாடு கொடுக்குறாரு, எழுதுறாரு, படிக்கிறாரு. அவருக்கு வந்து சாப்பாடு, அப்புறம் தேவையான தண்ணி எல்லாம் கொடுத்து அவரை பார்த்துட்டு இவரும் அதுலேயே இருக்கார், மூழ்கி இருக்கார். எழுதி முடிச்சாராம் வியாக்கியானம். யாரோ ஒரு வயதான அம்மா வந்து தண்ணி பிடிச்சி கையில் வந்து தண்ணியில் வந்து கொடுத்து, தண்ணி குடிச்சிட்டு நீ யாருமான்னு கேட்டாராம். அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை. அந்த அம்மா, இல்லை கல்யாணம் ஆச்சு நம்மளுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்பு, நீங்கள் அப்போது எழுதிட்டு இருக்கீங்க, அதான் உங்களுக்கு வந்து நான் தான் உங்கள் மனைவி. ஒரு கல்யாண ஞாபகம்லாம் வந்துதான். இப்படி வந்து ஒரு எந்த வகையான ஒரு தன்னலும் மற்று அந்த ஒரு நிலை இருந்ததுனால அந்த அவர் வந்து எப்படி வந்து உனக்கு நான் உபகாரம் செய்ய போகிறேன்னு வந்து அவருக்கு வேறு எந்த ஒரு எண்ணமும் தோணலையா. எப்படி உனக்கு உபகாரம் செய்ய முடியும், நீ இப்படி வந்து இப்படி இருந்திருக்கே. அதனால் என்ன பண்ணார், அவர் எழுதிய அந்த கிரந்தத்திற்கு பாமதின்னு பேர் வச்சிட்டார். பாமதி. பஞ்சபாதிக்கம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், பகவான் சங்கராச்சாரியருக்கு 4 பிரதான சிஷ்யர்கள் இல்லையா? சுரேஸ்வராச்சாரியர், பத்மபாதாச்சாரியர், தோட்டக்காச்சாரியர், ஹஸ்தாமலகாச்சாரியர். இதில் முதல் வந்தது பத்மபாதாச்சாரியார் தான். சுரேஸ்வராச்சாரியர் முன்பு, அவர் சந்நியாசத்திற்கு முன்பு அவர் மண்டன மிஸ்ரராக இருந்தார். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். மகாபண்டிதர் இல்லையா, கர்மகாண்டத்தின் சக்கரவர்த்தி. அவரை போல ஒரு கர்மகாண்டம் என்பது சாதாரணமாக கர்மகாண்டம்னு நினச்சா நாங்கள் வந்து ஏதோ பூஜை பண்ணுறாங்களோ ஏதோ வந்து யாகம் பண்ணுறாங்கன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் கர்மகாண்டம் என்பது வேதத்தினுடைய பூர்வ பாகமாக இருந்தால் விஸ்தாரமான பாகம். அதை புரிவதற்கு தான் எல்லா வேதாங்கங்களும் அவசியம். சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருப்தம், சந்தம் எல்லாம் அவசியம். ஜோதிஷம் எல்லாம். சாஸ்திரத்தினுடைய சாஸ்திரம் கடலாக இருந்தால் அதை கரை கண்டவர்னு சொல்லலாம். அப்படி படித்தவர், அப்படிப்பட்ட ஒரு வித்வான் அவர். ஆனால் ஒரு சாஸ்திர வேதாந்தம் தானே. அவர் கர்மகாண்டத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கலாம், ஆனால் வேதத்தினுடைய சக்கரவர்த்தி பகவான் சங்கராச்சாரியர் தானே. அந்த சாஸ்திர வாதத்தில் அவர் தோல்வியுற்று அத்வைத தத்துவம்தான் வேதத்தினுடைய தாத்பரியம் என்பதை புரிந்து கொண்டு அவர் பகவான் சங்கராச்சாரியருடைய சிஷ்யராகி அவர் முக்தி அடைந்தார். இது வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஞானம்தான்.
இந்த பிரம்மசூத்திர வியாக்கியானத்தை பாஷ்யம் எழுதிய பிறகு இந்த பாஷ்யத்திற்கு யார் நன்றாக விளக்கம் தர முடியும்னு அவருக்கு ஒரு எண்ணம். அப்போ அவர் கொடுத்து சொன்னார், இது சுரேஸ்வராச்சாரியார் தான் இதற்கு நல்ல வியாக்கியானம் எழுத முடியும்னு அவருக்கு ஒரு தோன்றியது. அதனால் சுரேஸ்வராச்சாரியை கூப்பிட்டு நீ எழுதுப்பா அப்படின்னு சொன்னார். மற்ற சிஷ்யர்கள்லாம் யோசிச்சாங்க, இது என்னது கர்மகாண்டு கொடுத்துருக்காரு குரு. பொறாமையெல்லாம் ஒன்றும் இல்லை. பாஷ்யக்காரர் நம்முடைய குருவினுடைய பாஷ்யத்தை நன்றாக விளக்கக்கூடிய தன்மை இவருக்கு இருக்குமா? ஏதாவது அங்கே கொஞ்சம் மாற்றிடுவாரோ அப்படின்னு இவங்க சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒரு 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 தாக்கம். இப்போ எல்லாரும் போய் சொன்னாங்க, சங்கராச்சாரியிட்ட சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் வந்திருக்கணும் இவங்களுக்கெல்லாம். போய் சொல்கிறாங்க. சங்கராச்சாரிய ஏதாவது கேட்டு, சரி பத்மபாதருக்கு எழுதணும்னு தோணுது போல் இருக்கு, நீ எழுதுப்பா அப்படின்னு. சுரேஸ்வராச்சாரி இருக்க, சுரேஸ்வராச்சாரியா இது ஒன்றும் பெரிய விஷயம். குருவுக்கு கைங்கரியம் பண்ணுறோம், அவ்வளோதானே. யார் பண்ணா என்ன, நல்லா பண்ணா அது போதுமே. சுரேஸ்வராச்சாரியருக்கு சங்கராச்சாரியர் சொல்கிறார், நீ என்னுடைய பிரதாரண்யக்க உபநிஷத்துக்கும் தைத்திரிய உபநிஷத்துக்கும் வார்த்திகம் எழுது. யஜுர்வேதத்தில் வர்றதுனால சங்கராச்சாரியருடைய வேதம். சங்கராச்சாரிய வேதம்னா என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்துக்கும் ஒரு வேதத்தினுடைய ஒரு ஒரு படிக்கணும், அந்த சுவாத்தியாயம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, அது கடமை. ஆதிசங்கராச்சாரியர் யஜுர்வேதத்தில் வராரு. சுக்ல யஜுர்வேதத்தில் வரக்கூடியது பிரதாரண்யகம், கிருஷ்ண யஜுர்வேதத்தில் வரக்கூடியது தைத்திரியம். இது இரண்டுத்திற்கும் வார்த்திகம் எழுது. இந்த வார்த்திகம் என்பது சாதாரணமாக யாருக்கும் தரக்கூடாது எழுதுறதுக்கு. ஏனென்றால் உக்த அனுக்த துருக்த வெதிகாரி வார்த்திகம். உக்தம் என்றால் எது 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 சொல்லப்பட்டுள்ளதோ, பாஷ்யம் எழுதும்போது எது சொல்லியிருக்கோமோ உக்தம். அனுக்த எது சொல்லலையோ, எது புரிந்து கொள்வார்கள் என்று விடப்பட்டதோ அனுக்தம். துருக்தம் இது தவறாக சொல்லப்பட்டதோ. எழுதுறவர் தவறு ஏதாவது பிழைகள் ஏதாவது இருந்தா அந்த பிழையை காட்ட வேண்டும் வார்த்திகத்தில். சாதாரணமாக யாராவது பண்ண சொல்லலாமா? பாஷிகர் அப்படி, சுரேஸ்வரா நீ இது எழுது, வார்த்திகம் எழுதுக்கு. அதாவது தன்னுடைய விசுவாசத்தை காட்டுகிறார். பத்மபாதாச்சாரியர் விரைவாக, நல்லா படித்தவர் இல்லையா, சங்கராச்சாரிய சிஷ்யர் தானே, அருமையான ஒரு கிரந்தம், அருமையான கிரந்தம், சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் எடுக்கிறார். தன்னுடைய குருவினுடைய பாஷ்யத்தினுடைய பிரதானமான விஷயங்கள்லாம் எடுத்து விஸ்தாரமாக ரொம்ப ரொம்ப விளக்கமாக, அதே சமயத்தில் ஒரு ஹிருதயத்தை தொடுவது போல, புத்திமான்களுக்கு சுகம் தருவது போல ஒரு விஸ்தாரமான பாஷ்யம் எழுதுகிறார், வியாக்கியானம் எழுதுகிறார் பாஷ்யத்தின் மீது, பிரம்மசூத்திர பாஷ்யத்தின் மீது. எழுதி பிடிச்சிட்டு குருவிடம் போய் காட்டுறார். பாஷ்யக்கார் சொல்றார், சங்கராச்சாரிய சொல்ற, படிப்பா கேட்கிறேன். படிக்கிறார். 5 பாதங்கள் அப்படியே சொல்ல சொல்ல பாஷ்யக்கார் கேட்டுட்டு, முடியுது இரவு. பத்மபாதாச்சாரியன் நாளைக்கு குருவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் கொஞ்சம் போக வேண்டியது இருக்கு, தெற்கு கொஞ்சம் விஷயங்களுக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வடக்கில் இருக்காங்க. அவர் கீழே வராரு, மாமா வீட்டுக்கோ எங்கேயோ போகிறாரு. அவர் ஒரு பெரிய கர்மகாண்டி,
அவர் இது பாஷ்யத்தை கொண்டு போகிறார் போய் காமிக்கிறதுக்காகவும் அங்கே போய் படித்து காட்டுறாரு மற்றவங்களுக்கெல்லாம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு மற்றவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவருடைய மாமா மட்டும் பார்க்குறாரு, இது என்ன அது கர்ம காண்டத்துக்கு விருத்தமாக இருக்கே. அவர் இரவில் அந்த பாஷ்யம் அந்த அந்த முழு வியாக்கியானம் எழுதினார் இல்லைங்களா, என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கே நெருப்பு வச்சிடுறார். ஏன் வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை மட்டும் போனால் ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் நெருப்பு வரும்போது எல்லாம் அழிஞ்சு போகும் தானே. அப்படி எழுதின ஒரு வியாக்கியானம் அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் 2வது தடவை பண்ண முடியாது, ஒரு தடவை தான் சிலதெல்லாம் பண்ண முடியும் வாழ்க்கையில். ரொம்ப கஷ்டம் இருக்கு. குருவிடம் போய் சங்கராச்சாரியர் போய் அழுகிறார், இப்படி ஆயிடுச்சு, சரி என்ன பண்ணுறது, பரவாயில்ல, இறைவனுடைய சங்கல்பம் விட்டு பரவாயில்ல, ஆனால் இப்போ இப்படி என்ன பண்ணுறது, இப்படி போயிடுச்சு. இல்லை, நீ 5 பாதங்கள் நீ எனக்கு படித்து காமிச்ச இல்லையா, அதை நான் திருப்பியும் சொல்கிறேன், எழுதிக்கோ. ஏககிராகி, ஒரு தடவை கேட்டால் அப்படியே மனசில் அப்படியே சத்துவம் இல்லையா, முழு சத்துவம். ரஜஸ் தமஸ் எங்கேயாவது விட்டிருந்தா தானே எல்லாம் இதெல்லாம் வரும், விக்ஷேபம் அதெல்லாம் வரும், தமஸ் அது மறந்து போகும். அப்படியே அவர் சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டார். எனவே இந்த பஞ்சபாதிக்கம் என்பது 5 பாதைகளுக்கு மட்டும்தான் விளக்கமாக இருந்தாலும் அது பகவான் பாஷ்யக்காரர் முக தாமரையிலிருந்து அவருடைய சப்தங்களை அது அப்படி பஞ்சபாதிக்கம். சுரேஸ்வராச்சாரியர் தான் பிறகு வாசஸ்பதி மிஸ்ரராக பிறந்து குருவுக்கு அவர் நான் செய்கிறேன் என்ற ஒரு பிரம்மசூத்திரக்கு பாஷ்யம் முதல்ல அவர் தானே கொடுத்தார் சுரேஸ்வராச்சாரியர். அப்படிப்பட்ட சுரேஸ்வராச்சாரியர் தான் வாசஸ்பதி மிஸ்ரராக மீண்டும் அவதரித்து அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு வியாக்கியானம் எழுதினதாக சொல்றாங்க. அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அவர் தான் இதுதான் செய்யணும். நீங்க பாமத்தி படிச்சா அப்படிதான் தோணுது. என்ன ஒரு வியாக்கியானம்! எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒரு ஜென்மத்தாவது எல்லாம் படிச்சாகணும். அப்பதான் சந்தோஷம். குலோப் ஜாமுன் மட்டும் சாப்பிட்டு இருந்தா சந்தோஷமா இல்லையா? இப்படி அந்த பாமதியில் அந்த பாமதிக்காரன் வாசஸ்பதி மிஸ்ரா சொல்ற ஸ்பீதாலோக மத்தியவர்த்தி கடா. ஸ்பீதாலோகம் சூரிய பிரகாசம், நடு சூரியன், மத்தியான சூரியன், கிரீஷ்ம ருத்து, ஸ்பீதாலோக மத்தியவர்த்தி கடகா. கடகா என்றால் பானை. அந்த பானை அப்படி அந்த நடு சூரியனுடைய வெயிலில் அப்படி அங்கே இருக்கு. அதை பார்க்கும்போது யாராவது விசாரம் பண்ணுறாங்களா? அதனால தெரியுதே, சந்தேகம் இல்லை இல்லையா? சந்தேகம் இருக்கும்போது விசாரத்தினுடைய அவசியம். அப்படிப்பட்ட பானையின் மீது யாரிடம் விசாரம் தோன்றாது. சந்தேகம் இருக்கணும் விசாரம் செய்யணும்னா. சந்தேகம் என்ன? பிரம்மசூத்திரம் ஒரு விசாரம் கிரந்தம் தானே. அந்த விசாரம் எதை பற்றிய விசாரம்? ஆத்மாவின் பற்றிய விசாரம். அந்த ஆத்மாவை பற்றி நமக்கு என்ன சந்தேகம்? அந்த சந்தேகத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் அத்தியாசம் நிரூபணமாகணும். நான் ஜீவன் என்பது திடமாக இருக்கிறது, ஆனால் அதில் ஒரு சந்தேகம் ஏற்படுத்தணும். அப்பொழுதுதான் விசாரம் செய்ய முடியும். எனவே அந்த விசாரத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சந்தேகத்தை பாஷ்யக்காரர் அத்தியாச பாஷ்யத்தில் நிரூபிக்கிறார். இது ஒரு விஷயம்.
அடுத்த விஷயம், ஜிக்ஞாசா என்ற பதம் அறிவதற்கான ஆசை. ஆசை எப்போ வரும்? பயன் ஒன்றை செய்வதனாலோ அறிவதனாலோ பயன் அதிகமாக இருக்கும்பொழுது ஆசை வரும். எனவே பிரயோஜனத்தையும் காட்ட வேண்டும், பலத்தையும் காட்ட வேண்டும். சந்தேகம் பலன். விசாரம் செய்யணும். ஐயோ கஷ்டமா இருக்கே, கஷ்டமா இருந்தாலும் பண்ணுப்பா, இதனுடைய பலன் ரொம்ப அதிகம் அப்படின்னு இந்த பலத்தை காட்டும்பொழுது அந்த விசாரம் செய்வதற்கினுடைய ஒரு ஒரு உற்சாகம் உண்டாகும். ஜிக்ஞாசா பிரம்மத்தை அறிவதற்கான ஆசை. ஆசை எப்போ வரும்? அறிவதற்கான ஆசை விசாரம் செய்ய வேண்டும் என்று எப்போ வரும்? சந்தேகம் இருக்கணும், விசாரம் செய்யணும். சந்தேகம் இருக்கும், ஆனால் கூட விசாரம் செய்யணும். எல்லா இடத்துலையும் சந்தேகம் இருக்கும்போது விசாரம் செய்யணும்னு அவசியம் இல்லை இல்லையா? எல்லா இடத்துலையும் நமக்கு சந்தேகம் இருக்கிற இடத்துல நம்ம விசாரம் பண்ணுறோமா? காக்காக்கு எத்தனை பல்லு யாருக்காவது தெரியுமா? இப்போ விசாரம் பண்ணுங்களேன். வேற வேலை இல்லை உங்களுக்கு. சொல்ல மாட்டீங்களா? வேற வேலை இல்லை உங்களுக்கு. சந்தேகம் இருக்கலாம், ஆனால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் போது உன்னதமான பலம் இருக்கிறது, அது நிரூபணமானும். அப்போதான் விசாரம் செய்வோம். எனவே பாமதிகார் சொல்றார், ஜிக்ஞாசா பதம் என்பது 2 விஷயங்களை காட்டுகிறது. ஒன்று சந்தேகம், அடுத்தது பலம். இப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறது என்பதை, சந்தேகத்தை நிரூபிப்பதற்காக அத்தியாச பாஷ்யம். அந்த அத்தியாசம் நிவர்த்தியானால் நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை நாம் பிரம்மமாக அறியும் பொழுது இருக்கக்கூடிய பலன் ஆத்யந்திக துக்க நிவர்த்தி, பரமானந்த பிராப்தி. அதாவது இது உண்மையான புருஷார்த்தத்தை தரக்கூடியது. புருஷார்த்தம் ஒரு மனிதனால், ஒரு புருஷனால் அடைய வேண்டிய, எனவே நீ அடைய வேண்டிய விஷயத்தை இது உனக்கு தரும். எனவே விசாரத்திற்கு பிரயோஜனம் உண்டு. சரிங்களா? என்ன பார்த்தோம் நம்ம இப்போ? சாஸ்திரத்திற்கு சாஸ்திரத்துவம், அனுபந்த சதுஷ்டயம். அனுபந்த சதுஷ்டயத்தில் அதிகாரி, விஷய சம்பந்த பிரயோஜனம். அதிகாரி இவர்னு சொல்லலாம், சம்பந்தம் இதுன்னு சொல்லிடலாம். இது ரெண்டும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் விஷயம் இருக்கா, அந்த விஷயம் உண்மையான விஷயம் என்று நிரூபணமானால் தான் அது சாஸ்திரமாகும். அப்படிப்பட்ட விஷயம் இருக்கு. விஷயம் என்ன? ஆத்ம பிரம்ம ஐக்கியம். ஆத்ம பிரம்ம ஐக்கியம் எப்பொழுது உண்மையாக இருக்கும்? இப்பொழுது நம்முடைய ஜீவத்தன்மை பொய்யாக இருந்தால்தான் ஆத்ம பிரம்ம ஐக்கியம் உண்மையாகும். எப்பொழுது என்னை பற்றிய ஞானம் தவறாகும்? அது அஞ்ஞானத்தினால், அத்தியாசத்தினால் இருப்பதனால் அது தவறு. எனவே விஷயமாகிய ஆத்ம பிரம்ம ஐக்கியம் இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது என்னை நான் தவறாக புரிந்திருக்கிறேன் என்பது நிச்சயமாகணும். என்னை நான் தவறாக புரிந்திருக்கிறேன் என்பது எப்பொழுது நிச்சயமாகும்? அத்தியாசத்தை விளக்கினால்தான் அது நிச்சயமாகும். எனவே அத்தியாசத்தை விளக்க வேண்டும். அஜ்ஞாதம் பிரம்ம விஷயம், அஜ்ஞாதம் பிரம்ம விஷயம், ஞாதம் பிரம்ம பிரயோஜனம். எனவே பிரயோஜனமும் நிரூபணம் ஆக வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட விஷயம் நிரூபணமாகணும். எனவே அத்தியாசத்தை நிரூபித்தால்தான் விஷயம் நிரூபணமாகும். விஷயம் நிரூபணமானால்தான் பிரயோஜனம் நிரூபமாகும். எனவே அத்தியாசத்தை நிரூபணம் செய்யணும். எனவே அத்தியாச பாஷ்யம். இது முதல் விஷயம். அடுத்த விஷயம், ஜிக்ஞாசா பதம் 2 விஷயங்களை சூச்சிக்கிறது. ஒன்று சந்தேகம், அடுத்தது பிரயோஜனம். நான் அறிய வேண்டும் என்ற ஆசை.
எதை அறிய வேண்டும் என்ற ஆசை நமக்கு வரும்? எங்கு சந்தேகம் இருக்கிறதோ அங்குதான் நமக்கு அறிய வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும். எனவே சந்தேகம். எதை பற்றிய சந்தேகம்? உன்னுடைய சுரூபத்தை பற்றிய சந்தேகம். இல்லையே, எனக்கு என்னை பற்றி தெரியுமே. இல்லை கண்ணா, இந்த பாரு, அத்தியாசம்னு ஒன்று இருக்கு. ஓ, உன்னை நீ இவ்வாறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது. அட, இப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி, ஆமா, வாய்ப்பு இருக்கு, விசாரம் செய்யணும், அப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தணும். அப்பதான் ஜிக்ஞாசா என்ற பதம், அதுக்கு அர்த்தத்துவம் உண்டு, அதற்கு பிரயோஜனம் உண்டு, அந்த வார்த்தைக்கு பொருள் உண்டு. சந்தேகமே இல்லைன்னா எதுக்கு விசாரம்? எனவே சந்தேகம். வெறும் சந்தேகம் தான் விசாரம் செய்வோமோ? எத்தனையோ விஷயம் நமக்கு தெரியாது, எல்லாமே விசாரம் பண்ணிட்டு இருக்குமா? அவனுக்கு பைத்தியம் முடிச்சாரா? அவனுக்கு கேட்கறோம் இல்லையா? எனவே அந்த ஒரு ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு பலத்தை காட்டணும். பலம் அதிகமாக இருக்கும்போது அந்த விளைவு அதிகமாகும். இதில் புருஷார்த்தம், இந்த விசாரத்தில் புருஷார்த்தம் உனக்கு உள்ளது, பரம புருஷார்த்தம் உள்ளது என்று பிரயோஜனத்தையும் காட்ட வேண்டும். அது அத்தியாசத்தினால் தான் நிரூபணமாகும். புரியுதுங்களா? இப்படி அந்த ஜிக்ஞாசா பதத்தினால் காட்டப்பட்ட சந்தேகம், பிரயோஜனம், இவை இரண்டும் அத்தியாச பாஷ்யத்தில் பாஷ்யக்காரர் நமக்கு நிரூபித்து உபோத்காத்தமாக இந்த அத்தியாச பாஷ்யத்தை வைக்கிறார். உபோத்காத்தம்னு என்ன? முன்னுரை. இது இருந்தால்தான் இந்த பிரம்மசூத்திரம் நமக்கு ஒரு சாஸ்திரம் என்பது அவசியம் படிக்கணும் என்று நமக்கு புரியும். இல்லைனா புரியாது. சரிங்களா? எனவே இது சரியான ஒரு முன்னுரை. எட்டு மணி ஆயிடுச்சு. அடுத்த வகுப்பில் நம்ம தொடங்குவோம். நேற்று பிரம்மசூத்திரை பற்றி ஒரு விளக்கம், என்ன இது என்று, அத்தியாச பாஷ்யம் எதற்காக, அடுத்தது அத்தியாச பாஷ்யம். நேரத்தை வீணாக்கக்கூடாது இல்லையா? உடனடியே போய் படிச்சிடணும். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் சம்பிரதிஷ்டமாக கூட உட்கார்ந்து எப்படி சந்தேகங்கள்லாம் சரி பண்ணிக்கணும், அதெல்லாம் நீக்கணும்னு பார்த்துக்குங்க. சாப்ஜி வேற சந்தேகம் இருக்கணும்னு சொன்னீங்க, அப்போ தானே விசாரம் பண்ண முடியும். அது பிரம்மசூத்திரத்தை பற்றிய விசாரம். வகுப்பினுடைய சந்தேகம் அப்பப்போ நீங்கணும், அப்போ தான் அடுத்த வகுப்பு போகும். சரிங்களா? ஓ पूर्णमदः पूर्णमिदं पूर्णमुदच्यते
पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।